தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. அவங்க செய்கிற காரியம் ஒரு உண்மையான புனிதமான காரியம். நோன்பு பெருநாளை முன்னிட்டு வயதில் மூத்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்தினார் டாக்டர் திலகவதி. முதியவர்களுக்காக ஒரு பராமரிப்பு நிலையத்தை அமைத்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார் திலா பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளர் டாக்டர் திலகவதி அவர்கள். கடந்த 4 வருடங்களாக இந்த பராமரிப்பு நிலையத்தை நடத்தி வரும் டாக்டர் திலகவதி அவர்கள் கூறுகையில், வயதான காலத்தில் அவர்களுக்கு தேவைப்படுவது ஓர் அரவணைப்பு. எங்கள் இல்லத்தில் அதற்கு பஞ்சம் இல்லை. இரவும் பகலுமாக நாங்கள் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றோம். இதுவே எனது வாழ்க்கையில் கிடைத்த பேரின்பம் ஆகும் என்று மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்தினார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு தனது இல்லத்தில் இருக்கும் மலாய்க்காரர்கள் மட்டுமின்றி அனைத்து இனத்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே இந்த நோன்பு திறப்பு விழா பெருமையாக கொண்டாடப்படுகிறது என்றார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த மஹிமாவின் தலைவரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் அறங்காவலருமான டத்தோ நா சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வந்திருந்த குழந்தைகள் மற்றும் இல்லத்தில் இருக்கும் முதியவர்களுக்கு அன்பளிப்புகளை எடுத்து வழங்கினார். இது குறித்து டத்தோ நா சிவக்குமார் அவர்கள் கூறியதாவது: எல்லாருக்கும் வணக்கம். இந்த நோன்பு நாளில் இன்னைக்கு அடியனையும் அழைச்சு இந்த திலா கேர் சென்டருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க டாக்டர் திலகவதி. ஸ்ரீ டீம் டிஎஸ்கேயோட இது மூலயமாக எனக்கு அழைச்சி கொடுத்துருந்தாங்க. என்னோட சாப்பிட்டு கொடுத்து இவங்க இமெயிலை பார்க்க சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க செய்கிற காரியம் ஒரு உண்மையான புனிதமான காரியம். பொழுதும் இது ஒரு கேர் சென்டராக இருந்தால் விட முதியோர்களுக்கு, அதாவது பெற்றவங்களுக்கு, யாருக்கு வசதிக்காக இருக்கிறவங்களை அவங்க கொண்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்க கட்டத்தில் ஒரு அற்புதமாக ஒரு புனிதமான இது அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு மனசால உண்மையை நன்றி சொல்லணும், கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல இந்த நோன்பு திருநாள் மட்டும் அவங்களோட சேர்ந்து ஒரு போசா திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு சேர்த்து அவங்களோட நண்பர்கள், அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க பெற்றோர்கள் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு அந்த நோன்பு பெருமாளை திறக்கிறாங்க. இருக்கிற நல்ல உள்ளம், நல்ல குணத்தோடு செஞ்சால் இந்த காரியோட நல்ல காரியமாக இருக்கும். அதனால இந்த நோன்பு திருநாளில் எது கெட்டதோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எது நல்லதோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதனால தான் அவர்கிட்ட ஐயாட்ட பேசிகிட்டு இருக்க போதோட நல்ல பெருமையாக இந்த இடத்தோட பற்றி இதை சொல்லியிருந்தார். அப்படி இருக்க கட்டத்தில் அவரே நல்லது சொல்லப்போது பெருமையாக இருக்குது. ஏன்னா மற்ற எண்ணத்தில் சேர்ந்தவராக இருந்தாவோட, டாக்டர் நம்ம இந்தியர்களாக இருந்தாவோட, அவர் முஸ்லீமாக இருந்தாவோட, அவங்க 2 பேருக்கு இருக்க ஒத்துமையும் சரி, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தோட ஒத்துமையை தான் நம்ம மலேசியாவோட பெரிய ஒரு சிம்பல். அதனால் ஒத்துமையாக இருப்போம், ஒத்துமையாக செயல்படும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் சிறப்பான முறையில் உணவு தயாரிக்கப்பட்டு விருந்தோம்பல் நடைபெற்றது. வந்திருந்த பிரமுகர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இசை குழுவினரின் பாடல்களும் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வந்திருந்த அனைவரையும் அரவணைத்து அன்பாகவும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அளவிற்கு சந்தோஷமாக இருந்த டாக்டர் திலகவதி அவர்கள் நிகழ்ச்சி குறித்து கூறியதாவது: என் பெயர் டாக்டர் திலகவதி. நான் பத்திகேஃபில் ஸ்லாயாங்கில் திலா கேர் சென்டர்னு ஒரு சென்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்மள்கிட்ட பல விதமான பேஷண்ட் இருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் இருக்காங்க, வயசான ஸ்ட்ரோக் அடித்து அந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்க, பிறகு நடக்க முடியாமல் வீட்டில் பார்க்க முடியாமல் அவங்கள இங்கே விடுற பேஷண்ட்டும் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மள்கிட்ட தமிழ் பேஷண்ட்டும் இருக்காங்க, மலாய்க்காரவங்களும் இருக்கிறாங்க, சீனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லா இனத்தையும் ஒரே மாதிரி தான் நம்ம இங்கே பராமரிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஈவெண்ட் புக்கா போசா ஈவெண்ட் நம்ம மலாய்க்கார பேஷண்ட்லாம் நோன்பு எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க ஃபேமிலியெல்லாம் அழைச்சி நம்ம ஒரு சிறிய விருந்து மாதிரி அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்தணும். ஏறக்குறைய இந்த ஹோம் வந்து 4 வருஷமா நம்ம இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து 16லேருந்து 20 பேஷண்ட் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பேஷண்ட் வந்து அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு என்ன சலுகை வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஒரு சிலவங்களுக்கு வந்து பெட்டு இந்த மாதிரி இருக்கணும், ஒரு சிலவங்களுக்கு வந்து படுக்கிற என்வாயர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கணும், மியூசிக் கேட்கணும், டிவி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஸோ நான் முழுத்தனமாக இந்த இடத்துலயே தங்கி நான் என்னோட ரெசிடென்ட் கூட தான் இருக்கிறேன். 24 hours நான் இங்கே தங்கி இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன். அவங்களுக்கு உணவு வந்து ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பாடு நம்ம கொடுக்குறோம் இந்த சென்டரில். ஸோ சாப்பாடு தயார்படுத்துறது வந்து நான் தான் இந்த சென்டரில் சமைக்கிறேன். ஸோ நம்ம தான் தயார்படுத்துவோம். ஸோ ஹலால் ஃபுட், ஏன்னா நம்மள்ட்ட மலாய்க்காரவங்க இருக்கிறனால நம்ம எல்லாமே ஹலால் ஃபுட் தான் தயார்படுத்துவோம். 6 வேளை சாப்பாடுனா காலையில் முதல் பசியார 6:30 மணிக்கு கொடுப்போம். அது தொடர்ந்து 9 மணிக்கு 2வது பசியார கொடுப்போம். அது தொடர்ந்து 11 மணிக்கெலாம் நம்ம லஞ்சு கொடுத்துருவோம். லஞ்சு கொடுத்த பிறகு அவங்க கொஞ்ச நேரம் ஒரு ஷார்ட் நேப் எடுத்துட்டு 1 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் விசிட்டிங் ஹவர்ஸ் நம்மளுக்கு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் மகளுங்களாம் வந்து அவங்க பார்க்க வருவாங்க. அதுக்கு பிறகு 3 மணிக்கு டீ டைம் கொடுப்போம். 5 மணிக்கு டின்னர் கொடுப்போம். அதோட 8 மணிக்கு அவங்களுக்கு சப்பர் கொடுப்போம். அவங்க வீட்டில் படுக்காத மணிக்கு இன்னொரு சிறிய சாப்பாடு கொடுத்து தான் படுக்க வைப்பேன். நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் அத்தனை பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சாலும் எந்த ஒரு இது செஞ்சாலும் தமிழவங்க மட்டும் இல்லை, எல்லா இனமும் நம்ம கூட வந்து ஒத்துழைச்சி அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக எனக்கு இது பண்ணி கொடுத்துட்டு போவோம். இன்னைக்கு உள்ள உணவு வந்து நம்ம கேட்டரிங் உணவு எடுக்கல, நம்ம வீட்டு சாப்பாடு தான். நம்மளே நம்ம குழுவினர்களை கூப்பிட்டு பேசி நம்மளே சமைச்சு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறணும். டத்து கண்ணா வந்து எனக்கு முழுமையா தெரியாது. அவர் வந்து நம்ம டத்து ஸ்ரீ நடராஜனோட சன்னுன்னு தெரியும். பட் நம்ம ஏன் அவரை கூப்பிட்டோன்னு சொன்னா, பத்துகேஃப்ல வந்து இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய இதுல இருக்கிறாங்க, டிஎஸ்கே டீம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் நம்மளோட சென்டர் இங்கே ஒன்று இருக்குது, நம்ம ஒரு பின்மணி இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் அறிமுகப்படுத்துவோம். அப்போ நாளைக்கு அவங்களும் அந்த சென்டர் இங்கே ஒன்று இருக்குது, பல பேரை பார்க்குறாங்க, பல பேருக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு சென்டர் இருக்குது, இங்கே வாங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சம் பேஷண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம டத்து கண்ணாவை வந்து இங்கே கூப்பிட்டுருந்தோம். நான் வந்து என்னோட ஆரம்ப பள்ளி வந்து முடித்த பிறகு நர்சிங் தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். துங்ஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்சிங் கோர்ஸ் செஞ்சேன் ஒரு 2 வருஷம். அதை முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ஹாஸ்பிட்டலோட இது வந்து பந்தாய் ஸ்காலர்ஷிப்பில் செஞ்சேன் நான். அது முடிஞ்சுட்டு நான் அடுத்த நர்சிங் இதுக்கு போனேன், டிப்ளமா இதுக்கு போனேன். ஸோ அது முடித்த பிறகு டிகிரி போனேன். அது முடித்த பிறகு இப்போ தான் பிஹெச்டி செஞ்சுட்டு வந்து ஸோ நான் இருக்கிறேன். ஆக்சுவலி பார்க்க போனால் இங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லாம் அவங்கவுங்க பணம் கொடுத்து தான் பார்க்குறாங்க. ஸோ சோஃபா நம்மளுக்கு எந்த உதவியும் தேவைப்படலை, நம்ம மக்களோட ஆதரவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சென்டர் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சிலவங்க வந்து வீட்டில் மெய்ட் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கேர் சென்டர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம கொண்டு விட்டு அவங்க இப்படிலாம் பார்த்துக்குவாங்க, இப்படிலாம் செய்வாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு இதுதான்.
நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.